எப்பவுமே ஒரே சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா? ஏதாவது ஸ்பெஷலான ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே குயிக் அண்ட் யம்மியான ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் ரேமன். சீஸ் ரேமனா ஐயோ நான் ரேமனுக்கு எங்கே போவேன் அப்படின்னு பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற நூடுல்ஸ் வச்சு இந்த டிஷ்ஷை சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். குயிக்காக 5 மினிட்ஸில் இந்த யம்மியான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ டக்குன்னு ஒரு நோட் பென் எடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ரூபாய் நூடுல்ஸ் பேக்கெட்டோ இல்லை நார்மல் லூஸ் நூடுல்ஸோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தண்ணியில் கொதிக்க வைங்க. அந்த நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு கியூப் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கியூப் பட்டர் இல்லைனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 50 ml மில்க் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பால் அதிகமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 சேடர் சீஸ் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு சேடர் சீஸ் பிடிக்காது இல்லை சேடர் சீஸ் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஷாப்பில் என்ன சீஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுங்கள். காரம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸை பேனில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிக்கினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியான சீஸ் ரேமன் ரெடி. இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த குவிக்கான யம்மியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஐபிசி மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன ஆக்சுவலி நடக்குது அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ். ஸோ நம்மளுடைய ஃபேஸில் வந்து எப்போவுமே ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது எல்லாருக்குமே.